வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது போல் தர்பூசணி பழம் எடுத்துக்கலாங்க. இந்த வாட்டர் மெலனை எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட விதைகள் எல்லாம் இல்லாமல் விதைகளெல்லாம் சுத்தமாக நீக்கிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்படியும் நீங்கள் விதைகளோட 1-2 எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறமா கூட வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்ச வாட்டர் மெலனை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்க்கறதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். தண்ணி எதுவும் விடாமல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு நம்ம அரைச்ச ஃப்ரெஷ் ஜூஸை அந்த டம்ளரில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் அரைச்ச ஜூஸ் எத்தனை டம்ளருக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது போல் சேர்த்துட்டு ஐஸ் குச்சி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சென்டரில் செட் பண்ணி விட்டுலாங்க. அப்படி ஐஸ் குச்சி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இது போல் வச்சிடலாங்க. நீங்கள் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் சென்டர் பண்ணி விட்டிங்கன்னா சென்டரில் வந்துடும். அதுக்கப்புறமா வாழைப்பழம் 2 எடுத்துக்கலாங்க. இது போல் வாழைப்பழம் நாட்டு சர்க்கரையை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு இனிப்புக்காக 3 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க. இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த வாழைப்பழ ஐஸ்கிரீமுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை தண்ணி எதுவும் விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது போல் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு டம்ளரில் சேர்த்துக்கலாம். டம்ளரில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. பாதாம் பிஸ்தா சேர்க்கறதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. நீங்கள் இப்படியே சாப்பிட்றதுக்கும் இந்த ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். இது போல் கொஞ்சமாக பாதாம் முந்திரி இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கும் இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பால் ஐஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் 1 கப் அளவு பால் சேர்த்துருக்குறேங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு இனிப்புக்காக ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுலாங்க. இப்போ வரைக்குமே நான் ஸ்டவ்வில் வைக்கவே இல்லைங்க. இந்த கட்டிகள் எல்லாம் கரைச்சதுக்கப்புறமா தான் ஸ்டவ்வில் வைக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு பிறகு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக வந்துடுங்க. நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது போல் ஓரளவு நல்லா கெட்டியாக வந்ததுக்கு பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக பிஸ்தாவும் கொஞ்சமாக பாதாமும் சேர்த்துக்கலாங்க. இந்த பிஸ்தா பாதாம் சேர்க்கறதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இது போல் ஒரு டம்ளரில் சேர்த்துக்கலாங்க. டம்ளரில் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு ஐஸ் குச்சி போட்டுடலாங்க. ஐஸ் குச்சி வச்சதுக்கப்புறமா இதையும் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம முலாம்பழம் வச்சு எப்படி ஒரு சூப்பராக ஒரு ஃப்ரூட் ஐஸ்கிரீம் செய்யலான்னு பார்க்கலாங்க. இது போல் 1 கப் அளவு முலாம்பழம் எடுத்து வச்சுருக்குறேங்க. கூடவே அரை டம்ளர் அளவு பால் எடுத்துருக்குறேன். 2 ஸ்பூன் அளவு சுகர் எடுத்துருக்குறேன். இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு கூடவே பாலையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிக்கலாங்க.
அரைச்சிட்டு வந்த ஜூஸை இது போல் ஒரு டம்ளரில் சேர்த்துக்கலாங்க. டம்ளரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு ஐஸ் குச்சி ரெடி பண்ணி வச்சிடலாங்க. ஐஸ் குச்சி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இது போல் ஒரு ஸ்பூன் வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்ச எல்லா ஐஸ்கிரீம்ஸையுமே எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஓவர் நைட் இருக்கிற மாதிரி வச்சிடலாங்க. நீங்கள் முதல் நாள் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா தான் அது நல்லா செட் ஆகி வருங்க. முக்கியமாக இந்த பனானா ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சீக்கிரமாக செட் ஆயிருங்க. இந்த பனானா ஐஸ்கிரீம் மட்டும் கொஞ்சமாக டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இது போல் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோம்மேட் ஐஸ்கிரீம் வீட்டில் சூப்பராக தயாராகிடுச்சு. வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு சூப்பரான ஐஸ்கிரீம் இந்த வெயிலுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் இதே போல் ஹெல்த்தியான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.